பெயில் செக்ஷன் 478 செக்ஷன் 480 இதில் வந்து பார்த்திங்கன்னா பெயிலை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. செக்ஷன் 478 வந்து பார்த்திங்கன்னா பெயிலபிள் அஃபென்ஸில் பெயிலை கொடுக்கறத பற்றி பேசியிருக்காங்க. செக்ஷன் 480 வந்து பார்த்திங்கன்னா நான் பெயிலபிள் அஃபென்ஸில் பெயிலை கொடுக்கறத பற்றி பேசியிருக்காங்க. ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நான் பெயிலபிள் அஃபென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டு தான் பெயில் கொடுப்பாங்க. இதே பெயிலபிள் அஃபென்ஸ்னால் போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸே வந்து அந்த பர்டிகுலர் பர்சன் யார் இன்சார்ஜோ அவங்களே வந்து பார்த்திங்கன்னா பெயில் வந்து கொடுக்க முடியும். இந்த பெயில் ரிலேட்டடான கேஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ராசி கலால் வர்சஸ் கிஷோர் 2009 வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, செக்ஷன் 478 BNSSல கொடுக்குற அந்த பெயில் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் அண்ட் இன்டிவிசிபிள் ரைட். யாரோட ரைட் பார்த்தீங்கன்னா அந்த பர்சன் யார் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு அப்சல்யூட் ரைட் இருக்குது. எது ரிலேட்டடானு பார்த்தீங்கன்னா இந்த பெயில் வாங்குறதுல. சப்போஸ் அந்த பெயில் கொடுக்கல அப்படின்னா அவரோட ஆர்டிகல் 21 வந்து பார்த்தீங்கன்னா வயலேட் ஆகுது அப்படிங்கிறது இந்த கேஸ்லால் சொல்லியிருப்பாங்க. ஸோ செக்ஷன் 478 வந்து பார்த்தீங்கன்னா பெயிலபிள் அஃபென்ஸ். ஸோ அதில் பெயில் தர மாட்டேன்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 21 வயலேட் ஆகும் அப்படிங்கிறது ராசி கலால் வர்சஸ் கிஷோர் 2009 அந்த கேஸ்லால் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கேஸில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அலோக் சாண்ட்ரா ஒரிவா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா 2020 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அந்த பெயிலுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ லைசன்ஸ் டு கமிட் கிரைம். ஸோ பெயில் கொடுத்துட்டாங்க, ஆனால் அதுக்கப்புறமா திருப்பியும் பெயில் கொடுத்ததுக்கப்புறம் வெளியே இருக்கும்போது ஏதாச்சும் க்ரைம் கமிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா பெயில் கொடுக்காம டினை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சினாரியோவில் அவங்களோட ஆர்டிகல் 21 வயலேட் ஆகுதுன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறது இந்த கேஸ்லால் சொல்லியிருப்பாங்க.